Hello viewers, this is Soumya from Mesmerize Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா BO எக்ஸாம் மேத்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வச்சுக்கிட்டே நம்ம எப்படி வந்து 50% வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத போன வீடியோல நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவா என்ன தரேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா வேர் டு ஸ்டடி அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வேர் டு ஸ்டடி அப்படின்ற இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு 100% கிளாரிபிகேஷனான ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மேத்ஸை பத்தின எந்த ஒரு டவுட்டுமே இனிமேல் உங்களுக்கு வரவே வராது. எங்க இருந்து படிக்கணும், யூஜி புக் எடுத்து படிக்கணுமா, ஸ்கூல் புக் எடுத்து படிக்கணுமா, இனிமேல் அந்த கமெண்ட் எதுவுமே நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த யோசனை எதுவுமே வரவே வராது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வேர் டு ஸ்டடியை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெட் அதாவது BO எக்ஸாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ நம்மளோட மெஸ்பிரைஸ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்கு உங்ககிட்ட இந்த புக்கு இல்லைன்னா கண்டிப்பா வாங்கி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புக்கை வாங்கி படிங்க. ஸோ ஏன்னா இதுல வந்து கண்டிப்பா நம்ம எலிஜிபிள் ஆனாதான் நம்மளுக்கு BO எக்ஸாம நம்ம கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி BO எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கே டிஆர்பி கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தலாம். ஸோ இதுல வந்து வேர் டு ஸ்டடினாலே ஒரே ஒரு கான்செப்ட், எங்க இருந்து படிக்கணும், எந்த புக்கு பார்க்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணும், முதல்ல எங்க இருக்குது, அதுதான் வேர் டு ஸ்டடின்ற கான்செப்டே. ஸோ இது வந்து டைரக்டாவே போயிடலாம். ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதோட சிலபஸோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிலபஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 தான் நம்மளுக்கு மேக்ஸ், யூனிட் 3 தான் நம்மளுக்கு மேக்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாபிக் என்னன்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இதுதான். ஸோ மேக்ஸ்ன்னு வைக்காத ஒரு மென்டல் எபிலிட்டி. ஸோ நார்மலா ஒரு ஈஸியான ஒரு சம்மு போடுறது தான் இந்த மேக்ஸே. ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். இதுல எத்தனை கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 கொஸ்டின். அதை சார் வந்து அழகாவே உங்களுக்கு சொன்னாரு. ஸோ ஒரு ஒரு டாபிக்லயும் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு நான் போன வீடியோல உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோலயும் நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன். நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 18 கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸ் ரிலேட்டடாவே. அந்த 18 கொஸ்டின்ல நம்ம எடுக்க வேண்டிய மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மார்க். என்னடா இது, அப்போ வந்து 15 மார்க் எடுக்கணுமே அப்படின்ட்டு ரொம்ப ஹையா வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்காதீங்க. 15 மார்க் தான், ஈஸியா எடுத்துடலாம். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியா சொல்லித்தர அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சிம்பிளா வந்து 15 மார்க் ஈஸியாவே நீங்க எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். டாபிக் நான் வந்து இங்க டாபிக் போட்டிருக்கேன், இங்க புக் போட்டிருக்கேன். கிளியராவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு புக் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பத்தந்து. ஸோ ஃபுல்லாவே நான் வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த டேட்டா பத்தந்து எங்க இருக்கோ ஒரே புக்ல வந்து 50% கம்ப்ளீட் பண்ணலான்றது முழுக்க முழுக்க இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. டேட்டாவா, ஐயோ எங்க இருக்குது, யூஜி லெவல்லையா, ஏதாவது பிஜி லெவல்ல போய் படிக்கணுமா, அப்படியெல்லாம் இல்லை. ஸ்கூல் புக்லயே இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6th வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு. ஸோ பேசிக்கா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஈஸியாவே. 7th 3rd டேர்ம்ல இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் 8th 9th. ஸோ இந்த 4 புக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டாபிக் ஜஸ்ட் சிம்பிளாவே ஒரு 4 ஸ்டாண்டர்ட்லயே முடிஞ்சிடும். ஜஸ்ட் இவ்வளவு நீங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா 2 லைன்ல கொடுத்துருப்பாங்க பெருசா. அது பார்க்கும் போதே பயமா இருக்கும். அது ஜஸ்ட் குட்டி குட்டியா தான் டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரொம்ப குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்க. சம் அதுல ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் அதிகமா நீங்க எதுல பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th 7th 8th இந்த 3 ஸ்டாண்டர்ட்லயே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதிகமா வந்து 7th கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ 8th 6th 7th அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போது 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் தான் அதிகமா கேட்டாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்ல அப்படின்னா நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் BO எக்ஸாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ புதுசா தான் நீங்க BOக்கு அப்ளை பண்ண போறீங்க, இல்ல ஆல்ரெடி BOல இருந்தே நீங்க வந்து 1 மார்க்ல வச்சு 4 மார்க்ல விட்டு இல்ல எனக்கு வரவே மாட்டேங்குது மார்க் அப்படின்னா நீங்க சரியா வந்து அனலைஸ் பண்ணாம படிச்சிருப்பீங்க. அதனாலதான்.
ஸோ நீங்க அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு கேட்கறாங்க, எங்க இருந்து கேட்கறாங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100+ மார்க்கே வந்திருக்கும். ஸோ ஒன்றும் டைம் ஆகல. ஸோ இனிமேல் வந்து நாங்க சொல்றபடி நீங்க ஈஸியா படிச்சுட்டு 100 மார்க்குக்கு மேலேயே வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எந்தெந்த புக்ல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7th 3rd டேர்ம்லயும் 8thலயும் ரெண்டே புக் தான் நீங்க படிக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா HCF. HCF வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா 2 புக்ல இருக்கு மெயினா. ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா 6th 2nd டேர்ம்லயும் 8th புக்லயும் இருக்குது. அவ்வளவுதான். HCFன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வேர்டு ப்ராப்ளமா அதிகமா இதுல இருக்கும். வேர்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 6th 2nd டேர்ம் போனீங்கன்னா HCFல வேர்ட் ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா LCM. LCM எதுல இருக்கும்னா அதே 6th 2nd டேர்ம்ல தான். இது படிக்கும் போது இது ஈஸியா படிச்சிடலாம். ரெண்டுமே சேர்ந்தே வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ விகிதம் சம். விகிதம் சம் எதுல இருக்கும்னா 6th 1st டேர்ம்லயே 7th 1st டேர்ம்லயே தான் உங்களுக்கு அதிகமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7th 3rd டேர்ம்ல உங்களுக்கு இருக்கு. 3rd டேர்ம்ல மட்டும் பாத்தீங்கன்னா போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுல மட்டும் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான கணக்கு, ரொம்ப பெரிய பெரிய கணக்குலாம் இல்ல. நான் உங்களுக்கு ஈஸியாவே சொல்லி தரேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது வந்து நம்மளுக்கு 8th புக்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இதை நல்லா தெளிவாவே பாத்துக்கோங்க. ஏரியா ஏரியா பார்க்கும் போது இது கொஞ்சம் பேசிக்காவும் கேட்பாங்க. 10th லெவல்ல கூட இருக்கு. நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 10th லெவல்ல எல்லாம் ஏரியா கேட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ ஏரியாவை பார்க்கும்போது மட்டும் 6th 3rd டேர்ம், 7th 1st டேர்ம், 7th 2nd டேர்ம், 8th புக், 10th புக். நீங்க 10th புக் வரைக்கும் என்னன்னா ஏரியா பார்க்கணும். பேசிக்கா ஏரியா ஃபார்முலா தான் பரப்பளவு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சர்க்கிள், அந்த மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிள், ராம்பஸ், பேரலல், ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வால்யூம். ஏரியா பார்த்த உடனே அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம். ஸோ வால்யூம் மோஸ்ட்லி எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th 10th புக்ல தான் இருக்கு. ஏன்னா அட்வான்ஸா ஏரியாக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா கன அளவு தான் நம்ம போவோம். ஸோ கன அளவு எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 9th 10th புக்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் எதுல இருக்கும்னா 8th புக்ல மட்டுமே இருக்கும். இதுல இருந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க டைம் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6th 3rd டேர்ம்லயும் 8th புக்லயும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் இது. ஸோ லாஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ், இந்த டைஸ், வெர்பல் அண்ட் நான் வெர்பல். பசில்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th 3rd டேர்ம்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் லாஸ்ட் ஒரு யூனிட் இருக்கும் சின்னதா. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இந்த பசில் சம்ஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் டைஸ் வந்து என்னன்னா இந்த தாயம் உருட்டுறது, இது எல்லாமே எங்க உங்களுக்கு அதிகமா தெரியும்னா நிகழ்தகவுன்ற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில 9th 10th புக்ல வந்து உங்களுக்கு அதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு 9th 10th புக்ல வந்து உங்களுக்கு இருக்கும். வெர்பல் அண்ட் நான் வெர்பல் இது வந்து 8th புக்ல கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இது வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ஈஸியாவே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அதை பத்தி எதுவுமே நீங்க டவுட் பட வேண்டாம். ஏன்னா அது வந்து பிக்சர் பேஸ்ல தான் அது இருக்கும். ஸோ அது எப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராவே நான் சொல்லி தரேன் வெர்பல் அண்ட் நான் வெர்பல். ஸோ இதுதான் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா பேக் டு ஸ்டடின்றத ஒரு கிளியர் கான்செப்டா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு டாபிக்கு எந்த புக்கு பார்க்கணும், எங்க இருக்கு, எல்லாமே தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பார்த்த உடனே எங்க போய் படிக்கணும்னு இனிமேல் மேக்ஸுக்கு உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதர் சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ ஃபர்தர் சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து எங்க இருந்து படிக்கணும் அப்படின்றதும் நான் சொல்லி தரேன். ஏன்னா இந்த வேர் டு ஸ்டடின்றத ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின். எங்க இருந்து படிக்கணுமே உங்களுக்கு தெரியாது. புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிளஸ் உங்களுக்கு பிஓ மேக்ஸ்ல 15 மார்க் எப்படி எடுக்கணும்ன்றத நான் கிளியராகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா நான் என்ன வீடியோ போடணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.